நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் சிறைச்சாலை சுவர் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 274 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக அந்நாட்டு சீர்திருத்த சேவை தெரிவித்துள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. அத்தோடு மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் உயிரிழந்துள்ளனர். சிறைச்சாலைக்குள் வெள்ளம் சூழ்ந்ததால் கைதிகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் போது 281 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களில் 7 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் இருந்து தப்பியோடியவர்களின் அடையாளங்கள், அவர்களின் விவரங்கள் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் கைதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில வாரங்களாக நைஜீரியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 269 பேர் உயிரிழந்துள்ளதோடு 6,40,000க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.